அண்ணே என்ன கொடுமனை இது? இவன் எதுக்கு நான் துணியெல்லாம் எடுத்து காய போட்டுக்கிட்டு இருக்கான்? அண்ணே இந்த வீட்டுல இவன் ஆம்பளையா இல்ல அந்த இந்து ஆம்பளையான்னு தெரியலையே. விட்டா உள்பாவடை எடுத்து கூட காய போடுவான் போல இருக்க. அண்ணே ஓ சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள உள்பாவடை எடுத்து காய போட்டுக்கிட்டு இருக்கான். அண்ணா அடுத்து ஜாக்கெட் எடுத்து காய போடுவான். அண்ணா அங்க பாருங்க, ஜாக்கெட் எடுத்து காய போட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நானும் பார்த்து தானே இருக்கேன், ஒண்ணு ஒண்ணா தனியா எடுத்து வர சொல்லணுமா? நானே கடுப்புல இருக்கேன், நீ வேற ஏன்டா? ஆமா டேய் இவ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாக்குறான்? தெரியல என்ன. சரிவா என்னன்னு கேட்போம். சரிண்ணா. இந்தோ துணியெல்லாம் காய போட்டேன், காஞ்சிருந்த துணியை எடுத்துட்டு வந்துட்டேன். மழை கிழ வந்துச்சுன்னா நனைஞ்சிரும்ல. அந்த கேரக்டராவே மாறிட்டேடா கர்ணா. ஏய் மாமா, டேய் அண்ணே எப்படி நிக்கிறான் பாருங்க. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? அறிவில உனக்கு எந்த வேலையை யார் செய்யணும் ஒரு முறை இல்ல? பொம்பளைங்க வேலையை இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்க. அண்ணா அத ரசிச்சு ரசிச்சு பண்றானே. என்ன கையில அடிபட்டுருச்சு. அதுக்கே அடிபட்டால் அவ தானே செய்யணும். அழுதாலும் புள்ளைய அவதான் பெறணும் எதுக்கு சொல்லிருக்காங்க? பொம்பளைங்க வேலைய பொம்பளைங்க தான் செய்யணும், புரியுதா? அப்படி இல்லைண்ணே, அடிபட்டா அவங்க தான் எல்லா வேலையும் செய்யறாங்க. அதே மாதிரி பொண்டாட்டிக்கு அடிபட்டா நாம செய்யறது தானே கரெக்டு. நமக்காக அவ்வளோ செய்யும் போது இந்த சின்ன வேலைய நாம செய்யலாமே. என்ன புருஷன் பொண்டாட்டிங்கிறது ஒரு புனிதமான உறவு, பரஸ்பரம் மரியாதை இருக்கிற உறவு. அதெல்லாம் இவங்களுக்கு எங்க புரிய போகுது? இவங்க கிட்ட எல்லாம் என்ன பேசி என்ன ஆக போகுது? நீ சீக்கிரமா வா, அடுத்து பெட்ஷீட் எல்லாம் துவைக்கணும், நிறைய வேலை இருக்கு. வா. என்னண்ணா அவ சொல்றா, இவ மாடு மாதிரி தலையாட்டு போறா. என்னண்ணா இதெல்லாம்? அதுக்காக நீ அண்ணனுங்களை குத்தி காட்டுற மாதிரிலாம் பேசாத, என்னால தாங்கிக்க முடியாது. ஆமா ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற? இல்ல நீ பேசுறதெல்லாம் பார்த்தா அவர் என்னவோ எனக்கு மரியாதையே தர்றது இல்லைன்னு சொல்லி காட்டுற மாதிரி இருக்கு. அதானே உண்மை. பார், சும்மா ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக சொல்லாத. அவருக்கு எப்பவுமே என் மேல நல்ல மரியாதையும் இருக்கு, அன்பும் இருக்கு. உன்னாலதான் அதை புரிஞ்சுக்கவே முடியல. யாரு? என்னால புரிஞ்சுக்க முடியலையா? கர்ணா, நீ அவரை அண்ணனா தான் பாக்குற, ஆனா அவரும் அப்படி தம்பியாவே பாக்கல. பாத்திருந்தா இப்படி உன்னை தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்லி பேசிட்டு இருக்க மாட்டாரு. அது வேற இது வேற, நீ ரெண்டையும் போட்டு குழப்பாத. துணி ஏண்டா துவைக்கிறேன்னு அவர் சாதாரணமா கேட்டாரு. ஒரு தம்பின்ற உரிமையில அவர் கேட்டிருக்காரு. அது யாருமே கேட்கறது தானே. அது சரியா தப்பாங்கிறது அவங்க அவங்களோட பார்வையை பொறுத்தது. அதுக்காக அவரோட தம்பி இல்லைன்னு ஆயிடாது இல்ல. அது எப்படி அப்படி சொல்ற? தம்பி தம்பி பொண்டாட்டிக்கு உடம்பு முடியலன்னு துணி துவைச்சு போட்டா அது ஒரு தப்பா? எதையும் முடிச்சு போடுற. அவர் என்னைக்குமே என்ன தம்பியா தான் பாக்குறாரு. உனக்கு தான் அவர் மேல எப்பவுமே சந்தேகம். நான் சொல்றத நம்பு.
இல்லாத ஒண்ணு நான் ஏன் சொல்லணும்? நல்ல பாசமா இருக்கிற அண்ணன் தம்பிய பிரிக்க எனக்கு என்ன தலையெழுத்தா? உண்மையா உங்க அண்ணன் உன் மேல பாசமா இருந்தா என்னை விட சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க முடியாது. புரிஞ்சுக்கோ, நான் நிஜமா தான் சொல்றேன். உன் மேல உங்க அண்ணனுக்கு அவ்வளோ ஏன் மரியாதை கூட கிடையாது. திரும்ப திரும்ப அதையே சொல்றீங்க. சரி, நீ சொல்றது தப்பு, நான் சொல்றதுதான் சரின்னு நிரூபிச்சு காட்டிட்டா? வீணா தோக்க தான் போற. நிரூபிச்சு காட்டிட்டா? சரி, காட்டு பாப்போம். சரி, அவர் என்ன பண்ணா என் மேல அவருக்கு நிஜமாவே பாசம் இருக்குன்னு ஒத்துப்ப? பெருசாலாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், நான் சொல்ற மாதிரியே செய். நேரா போய் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டு காமி, அது போதும். என்ன சத்தத்தையே காணோம்? நீ கேட்டேன்னு சாதாரண ஒரு விஷயத்தை தானே சொன்ன. டைனிங் டேபிள் சேர்ல உட்காந்து சாப்பிடுன்னு, அதுக்கே இவ்ளோ யோசிக்கிற? என்னாச்சு கருணா? ஒரு தம்பி டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டா உன் பாசக்காரனதை எதுவும் சொல்ல மாட்டாரு. நீ மட்டும் நான் சொன்ன மாதிரி பண்ணனா உங்க பாசமலர் அண்ணன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு இப்பவே உனக்கு சொல்றேன், கேட்டுக்கோ. ஒண்ணு உன்னை திட்டுவாரு,